சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். தைப்பூசத்தன்று முருகனுக்கு இந்த முறையில் விளக்கு ஏற்ற மறக்காதீர்கள். அது மட்டும் இல்ல, உங்க வேண்டுதலை முருகன் ஏற்றுக்கொண்டார் என்றால் கட்டாயம் தெரியும் ஒரு அறிகுறி என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல முருக பெருமானை நீங்க வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா, முதல்ல குலதெய்வத்தை வழிபாடு செய்துருங்க. செய்து முடிச்சுட்டு அன்னைக்கு உங்க வீட்ல முருகனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள்லாம் செய்ய போறீங்க. ஏன்னா நெறைய பேர் முருகன் சிலைகள், வேல்லாம் வச்சிருப்பீங்க. உங்களால் முடிந்த 2 அல்லது 3 அபிஷேகங்கள், பால் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் அப்படின்னு அபிஷேகங்கள் செய்து நெய்வேத்தியம் வைக்கணும். அதற்கு முன்னாடி முருக பெருமானுக்கு இந்த முறையில நீங்க தீபம் ஏற்றணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கோண கோலமிட்டு அதன் மேல் தாம்பலம் வைத்து 6 விளக்குகள் ஏற்ற வேண்டும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, வீட்லயே 6 முக விளக்குலாம் வச்சிருப்பாங்க. வேல்லாம் வச்சு விளக்குலாம் செட்டாவே வச்சிருப்பாங்க பித்தளையில. அது இருந்தா அதுல நீங்க தாராளமா ஏற்றலாம். அது இல்ல அப்படிங்கிற பட்சத்துல 6 புது மண் அகல் விளக்கு வாங்கி, அதற்கு மஞ்சள், குங்குமம் பொட்டு வைத்து நீங்க அந்த தீபத்தை ஏற்றலாம். நீங்க பசு நெய் ஊற்றி ஏற்றும்போது, உங்கள் வீட்டில் உடல் ஆரோக்கியம், உங்க குடும்பத்தாருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதேபோல நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றும்போது, தோஷங்கள் ஏதேனும் இருந்தால் அந்த தோஷங்கள் விலகும். இந்த 2ல் உங்களுக்கு எது கிடைக்கின்றதோ, உங்களால் என்ன விளக்கு ஏற்ற முடிகின்றதோ, அந்த விளக்கை நீங்க தாராளமா ஏற்றலாம். ஏற்றி முடித்த பிறகு, முருகப் பெருமானுக்கே ரொம்ப 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 பிடிச்சது தமிழ். தமிழும், திருப்புகழும். உங்களால் முடிந்த திருப்புகழ் பாடலை உங்கள் வீட்டில் அல்லது கோவிலில் அமர்ந்து நல்ல சத்தமா பாடுங்க. அது முருகப் பெருமானுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம். அருணகிரிநாதர் மூலம் முருகனே நமக்கு கொடுத்த ஒரு பாடல் தான் இந்த திருப்புகழ். திருப்புகழை தொடர்ந்து 48 நாள், 27 நாட்கள் நம்ம தொடர்ந்து வீட்ல நம்ம பாராயணம் செய்யும்போது, கண்டிப்பா நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ அது கட்டாயம் நடந்தே தீரும். ஆனா, எளிதில இத செய்யவே முடியாது. நெறைய தடைகள் வரும். நெறைய ஏதோ ஒரு மன கஷ்டம் குடுக்கும். ஆனா, அதையும் தாண்டி நம்ம 48 நாட்கள் தொடர்ந்து திருப்புகழை பாராயணம் செய்யும்போது, நம்மளுடைய வீட்டில் உள்ளவர்கள் அனைவரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். நம்மை பிடித்த நோய்கள் அனைத்தும் நம்மை விட்டு விலகும். அது மட்டும் இல்ல, இந்த திருப்புகழ்ல பத்தி அருணகிரிநாதர் ஒண்ணு சொல்லியிருக்காரு. திருப்புகழ்ல ஒவ்வொரு அடியிலும் நம்ம முருகன் கால் பதித்துள்ளார் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது. அப்படி முருகனுக்கு ரொம்பவே பிடித்த திருப்புகழை தைப்பூசத்தன்று நம்ம சொல்வது ரொம்பவே சிறப்பு. இல்லங்க எங்கள்ட்ட திருப்புகழ் இல்லங்க, அத போட்டு கேட்கலாமா? தாராளமா கேட்கலாம். கந்த சஷ்டி கவசம் பாடுங்க. அது மட்டும் இல்ல, கந்த புராணம் உங்களால் முடிந்த முருகனின் துதிகளை நம்ம வாய திறந்து சொல்லும்போது, கண்டிப்பா அந்த முருகனின் அனுக்கிரகம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அது மட்டும் இல்ல, அன்றைய தினத்துல அதாவது தைப்பூசத்துல முருகனுக்கு பிடித்த நெய்வேத்தியமான தேனும், தினைமாவும் வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம். இப்ப முருகப்பெருமான் உங்க வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா, கட்டாயம் தெரியும் அந்த ஒரு அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மன கஷ்டம் அப்படியே குறையும். "என்னங்க சொல்றீங்க? எங்களுக்கு சரியா புரியலையே" அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக தான் நீங்க முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வீங்க. அந்த வேண்டுதல நினைச்சு நெறைய வருத்தப்பட்டுருப்பீங்க. "ஐயோ! இது எனக்கு மட்டும் நடக்கவே மாட்டுது. எல்லாருக்கும் நடக்குது. ஆனா இந்த ஒரு விஷயம் எனக்கு மட்டும் ஏன் நடக்கவே மாட்டுது?" அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். ஒரு மன கஷ்டம் உங்களுக்கு இருக்கும். ஆனா, முருகன் அந்த வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார். உங்களுக்கு விரைவில் அந்த வேண்டுதல் நடக்கப் போகுது அப்படின்னா, அத பத்தின கவலையே இருக்காது. மன சுமை குறைஞ்சது போல இருக்கும். அப்பா அப்பா முருகன்ட்ட நான் என்னோட கடமைய ஒப்படைச்சுட்டேன். இனிமே அவரு பார்த்துக்குவாரு. அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும். மன கஷ்டம் குறைவதை கண்கூட பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, நீங்க பூஜை செய்யும்போது, உங்க பூஜை படத்திலிருந்து வலது பக்கமாக ஒரு பூக்கள் உங்ககிட்ட விழுவுது அப்படின்னா, கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல் அந்த முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத. 2வது, உங்க கனவுல மயில், வேல் இது போன்ற விஷயங்கள் வருவது, முருகனை தரிசிப்பது இது அனைத்துமே உங்களுடைய வேண்டுதலை நான் ஏற்றுக்கிட்டேன். நான் சீக்கிரம் அத நடத்தி வைப்பேன் அப்படின்னு அந்த முருகப்பெருமான் சொல்கிறார்.
உங்களுடைய வேண்டுதலும் சீக்கிரம் அந்த முருகனிடம் சேர வேண்டும், சீக்கிரம் நடக்க வேண்டும் அப்படின்னா, ஓம் சரவண பவ அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.